வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கஜிதா திருநாவுக்கரசு. விரிவான செய்திகளுக்கு முன்னதாக இன்றைய தலைப்புச் செய்திகள். காங்கேசந்துறை சீமெந்து தொழிற்சாலையில் பாரிய தீ விபத்து, ராணுவ பொருட்கள் எரிந்து நாசம். 16 வயது உட்பட்டோருக்கு சமூக ஊடக தடை, நாடாளுமன்றத்தில் புதிய சட்டமூலம். இன்று முதல் களப்பணிகளிலிருந்து விலகுகின்றனர் கிராம உத்தியோகத்தர்கள். 30ஆம் தேதி அடையாள வேலை நிறுத்தம். அனுராதபுரத்தில் விவசாயிகளின் பாரிய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம், நெல்லுக்கு நியாயமான விலை கோரி முழக்கம். சாரதி பயிற்றுவிப்பாளர்களுக்கு முறையான உரிமம் கட்டாயம், இலங்கை காவல்துறை அதிரடி உத்தரவு. பாரம்பரிய கரவலை மீன்பிடி முறைமைக்கு தடை விதிக்கப்படவில்லை, நாடாளுமன்றத்தில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உறுதி. கிளிநொச்சியில் ஓய்வு பெற்ற அதிபர் விபத்தில் மரணம், போக்குவரத்து போலீஸ் அதிகாரிக்கு எதிராக பாரிய ஆர்ப்பாட்டம். இலங்கையில் சுற்றுலாத்துறை பெரும் வளர்ச்சி, 11 லட்சத்தை கடந்தது சுற்றுலா பயணிகளின் வருகை. 5 மாதங்களில் 7.3 பில்லியன் டாலர்களை கடந்தது இலங்கையின் ஏற்றுமதி வருமானம், 7.56% வளர்ச்சி. டெங்குக்கு பலியான பல்கலைக்கழக மாணவி, இன்று முதல் ட்ரோன் கண்காணிப்பு. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். காங்கேசந்துறை சீமெந்து தொழிற்சாலை வளாகத்தில் இன்று மாலை ஏற்பட்ட திடீர் தீ விபத்து காரணமாக பெருமளவிலான பொருட்கள் எரிந்து நாசமாகியுள்ளதுடன் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சீமெந்து தொழிற்சாலையில் உள்ள பழைய இரும்புகளை அகற்றும் பணிகள் தற்பொழுது தனியார் நிறுவனம் ஒன்றின் மூலம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இன்று மாலை இரும்பு அகற்றும் பணிகள் வழக்கம் போல் இடம்பெற்றுக் கொண்டிருந்த சமயம் அங்கு பயன்படுத்தப்பட்ட எரிவாயுவில் ஏற்பட்ட திடீர் கசிவு காரணமாக இந்த தீ விபத்து சம்பவித்துள்ளது. கட்டுப்பாட்டை இழந்த தீச்சுவாலை தொழிற்சாலை வளாகத்தில் தங்கியிருந்த ராணுவத்தினரின் உடைகள் மற்றும் மெத்தைகள் பாதுகாத்து வைக்கப்பட்டிருந்த பகுதிக்கு வேகமாக பரவியது. இதன் காரணமாக தொழிற்சாலை வளாகத்தில் இருந்து பாரிய தீச்சுவாலைகள் எழும்பியதுடன் அந்த பகுதி முழுவதும் கரும்புகை மண்டலமாக காட்சியளித்தது. தீ விபத்து குறித்து உடனடியாக தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து யாழ்ப்பாணம் மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். தீயணைப்பு வாகனங்கள் மூலம் பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. இந்த விபத்தினால் ஏற்பட்ட ஒட்டுமொத்த சொத்து சேத விவரங்கள் குறித்து மேலதிக விசாரணைகளை பாதுகாப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இலங்கையில் 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்துவதற்கான புதிய சட்டமூலம் ஒன்று நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது. சமூக ஊடக குறைந்தபட்ச வயது எனும் இந்த தனிநபர் சட்டமூலத்தை எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபைசல் முஸ்தபா சமர்ப்பித்துள்ளார். இணையத்தில் உள்ள அபாயகரமான உள்ளடக்கங்கள் மற்றும் தேவையற்ற செயற்பாடுகளிலிருந்து சிறுவர்களை பாதுகாப்பது இந்த சட்டமூலத்தின் முக்கிய நோக்கமாகும். 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடுப்பதற்கும் அவர்கள் இணையத்தில் செலவிடுகின்ற நேரத்தை கட்டுப்படுத்துவதற்கும் இணைய சேவை வழங்குநர்களுக்கும் இதன் மூலம் உத்தரவிடப்படும். இந்த சட்டத்தின் செயற்பாடுகளை கண்காணிக்கவும் இது தொடர்பான முறைப்பாடுகளை பெற்றுக்கொள்ளவும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட ஆணையாளர் ஒருவர் நியமிக்கப்படுவார். இந்த சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டால் இலங்கையில் சேவைகளை வழங்கும் அனைத்து உள்நாட்டு மற்றும் சர்வதேச சமூக ஊடக நிறுவனங்களும் இந்த வயது கட்டுப்பாடுகளை கட்டாயம் நடைமுறைப்படுத்த வேண்டியிருக்கும். சிறுவர்களின் மனநலம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ள இந்த சட்டம் மூலம் இலங்கையில் பெரும் வரவேற்பையும் விவாதத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையில் உள்ள கிராம உத்தியோகத்தர்கள் இன்று முதல் அனைத்து வகையான களப்பணிகளில் இருந்தும் தற்காலிகமாக விலகுவதற்கு தீர்மானித்துள்ளதாக கிராம உத்தியோகத்தர் தொழிற்சங்க கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அந்த கூட்டமைப்பின் தலைவர் நந்தன ரணசிங்க இந்த விவரங்களை வெளியிட்டார். பல வருடங்களாக கிராம உத்தியோகத்தர்கள் கோரி வருகின்ற பயணச் செலவுகளுக்கான போதிய எரிபொருள் கொடுப்பனவை வழங்குவது உள்ளிட்ட சில முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து இன்று முதல் இந்த களப்பணி புறக்கணிப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. தங்களது கோரிக்கைகளுக்கு அரசாங்கம் அல்லது உரிய அதிகாரிகள் முறையான தீர்வை வழங்க மறுக்கும் பட்சத்தில் எதிர்வரும் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சுயன விடுமுறையை பதிவு செய்து நாடு தழுவிய ரீதியில் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக அவர் தெரிவித்தார். கிராம உத்தியோகத்தர்கள் தங்களது உத்தியோர்ப கடமைகளை சரியாக மேற்கொள்வதற்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் கொடுப்பனவுகளை வழங்குவதற்கு அதிகாரிகள் உடனடியாக அவதானம் செலுத்த வேண்டும் என்றும் இந்த சந்திப்பில் தொழிற்சங்க கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. அரசாங்கம் விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்ற கோரி அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள விவசாய அமைப்புகளின் தலைவர்களும் விவசாயிகளும் இணைந்து இன்று தம்புத்தேகம நகரில் பாரிய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர்.
தற்போதைய நெல் அறுவடை காலத்தில் விவசாயிகள் எதிர்நோக்கும் கடுமையான பொருளாதார நெருக்கடிகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. விவசாயிகள் பெரும் சிரமத்திற்கு மத்தியில் அறுவடை செய்கின்ற நெல்லினை விற்பனை செய்வதில் நிலவுகின்ற நடைமுறை பிரச்சினைகளை களைய வேண்டும். நெல்லுக்கு முறையான மற்றும் சிறந்த உத்தரவாத விலைகளை நிர்ணயம் செய்து அரசாங்கம் கொள்வனவு செய்ய வேண்டும். தேர்தல்களின் போதும் அதற்கு பின்னரும் விவசாய சமூகத்திற்கு அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் அனைத்தும் உடனடியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் பல்வேறுபட்ட பிரச்சினைகளுக்கு அதிகாரிகள் விரைவில் தீர்வினை பெற்றுத்தர வேண்டும் என்று வலியுறுத்தி தம்புத்தேகம நகரின் முக்கிய வீதியில் திரண்ட நூற்றுக்கணக்கான விவசாயிகள் அரசாங்கத்திற்கு எதிராக கோஷங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். வாகன சாரதி பயிற்சி நிலையங்களில் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் பயிற்றுவிப்பாளர்கள் கட்டாயமாக முறையான பயிற்சி உரிமத்தை கொண்டிருக்க வேண்டும் என இலங்கை காவல்துறை வலியுறுத்தியுள்ளது. அவ்வாறான அங்கீகாரமின்றி பயிற்சிகளை நடத்தும் நபர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து போக்குவரத்து மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி பிரதி காவல்துறை அதிபர் WPJ சேனாதிட ஊடகங்களுக்கு விவரங்களை வெளியிட்டார். பல சாரதி பயிற்சி நிலையங்கள் முறையான நிறுவன உரிமங்களை கொண்டிருந்தாலும் நடைமுறையில் போதிய தகுதி சான்றிதழ் இல்லாத நபர்களே பெரும்பாலும் மாணவர்களுக்கு பயிற்சிகளை நடத்துவதாக பிரதி காவல்துறை அதிபர் சுட்டிக்காட்டினார். தகுதியற்றவர்களிடம் முறையற்ற பயிற்சிகளை பெற்று பின்னர் சாரதி உரிமம் பெறுகின்ற இளைஞர்களே அதிகளவில் வீதி விபத்துகளில் சிக்குவதாக அவர் குறிப்பிட்டார். அத்துடன் இளைஞர்களில் வேகத்தை கட்டுப்படுத்துவதில் குறைபாடுகளை கொண்டிருப்பதும் வீதி அடையாளங்கள் மற்றும் விதிகளை பின்பற்ற தவறுவதும் விபத்துகளுக்கு முக்கிய காரணங்களாக அமைகின்றன. சாரதி பயிற்சி உரிமம் வழங்குகின்ற முறைமை தொடர்பில் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்துடன் தற்போது விசேட கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருகின்றன. இதன் மூலம் சான்றளிக்கப்பட்ட தகுதியான பயிற்றுவிப்பாளர்கள் மட்டுமே மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பதை உறுதி செய்ய முழுமையான முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதி காவல்துறை அதிபர் சேனாதிட மேலும் தெரிவித்தார். இலங்கையில் பாரம்பரிய கரைவலை மீன்பிடி முறைமைக்கு எவ்வித தடையும் விதிக்கப்படவில்லை. இதில் உள்ள நடைமுறை பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு ஒரு வருட கால அவகாசம் கோரப்பட்டுள்ளதுடன் நாம் கடற்றொழிலாளர்களை ஒருபோதும் கைவிட மாட்டோம் என்று கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது அமைச்சர் இதனை தெரிவித்தார். கரவலை மீன்பிடி என்பது ஒரு பாரம்பரிய முறைமையாகும். அது தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படுகின்றது எனினும் உளவு இயந்திரம் உள்ளிட்ட நவீன உபகரணங்களை பயன்படுத்தி கடல் வளத்தை அளிக்கும் வகையில் முன்னெடுக்கப்படுகின்ற மீன்பிடி நடைமுறைகளை தடை செய்யப்பட்டுள்ளன. எந்தவிதமான அறிவியல் பூர்வமான ஆய்வுகளுமின்றி கடந்த காலங்களில் துறைசார் அமைச்சர்கள் தமக்கு தேவையான விதத்தில் அனுமதி வழங்கியமையாலேயே கரவலை மீன்பிடி தொழிலில் பாரிய பிரச்சினைகள் ஏற்பட்டன. இந்த பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக கடற்தொழிலாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது. அறிவியல் பூர்வமான முறையான தீர்வை வழங்குவதற்கு ஏதுவாக ஒரு வருட கால அவகாசம் கோரப்பட்டிருந்த நிலையில் மீனவர்களும் அதற்கு சம்மதம் தெரிவித்தனர். பாரம்பரியமான முறையில் கரவலை மீன்பிடியில் ஈடுபடலாம். அதற்குரிய புதிய முறைமை உருவாக்கப்படும். எனவே தடை செய்யப்பட்ட உபகரணங்களை பயன்படுத்த வேண்டாம். நாம் கால அவகாசம் கோரியுள்ள விடயத்தை வைத்து அரசியல் நடத்தி மீனவர்களை குழப்புவதற்கு எதிர்க்கட்சியினர் முற்படக்கூடாது என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். கிளிநொச்சி போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக இடம்பெற்ற வீதி விபத்தில் ஓய்வு பெற்ற அதிபர் ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்தும் கிளிநொச்சியில் அதிகரித்து வரும் விபத்துகளுக்கு நீதி கோரியும் மாவட்ட அரசாங்க அதிபர் அலுவலகத்திற்கு முன்பாக நேற்று பாரிய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கடந்த 22ஆம் தேதியன்று கிளிநொச்சி போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக உள்ள பாதசாரி கடவையை கடக்க முயன்றபோது அதிவேகமாக வந்த மோட்டார் சைக்கிள் மோதியதில் பெருமாள் கணேசன் என்ற 64 வயது ஓய்வு பெற்ற அதிபர் படுகாயமடைந்தார். அவர் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். கிளிநொச்சி பகுதியில் அண்மை காலமாக பல்வேறு விபத்துக்கள் இடம்பெற்று வருகின்றன. விபத்துக்களை ஏற்படுத்துகின்றவர்கள் அனைவருமே மது மற்றும் போதைப்பொருள் பாவனையினால் வாகனங்களை செலுத்துகின்றார்கள் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் குற்றம் சாட்டினர். விபத்துக்களை கட்டுப்படுத்த தவறிய கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தின் போக்குவரத்து போலீஸ் பொறுப்பதிகாரி இதற்குரிய பதிலை வழங்க வேண்டும் என்றும் அவர் உடனடியாக பதவியிலிருந்து விலக வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. இந்த சம்பவங்களுக்கு 5 நாட்களுக்குள் தமக்கு உரிய நீதி மற்றும் முறையான பதில் கிடைக்காவிட்டால் சாகும் வரையில் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சிவில் அமைப்புகளும் பொதுமக்களும் எச்சரித்தனர். ஆர்ப்பாட்டக்காரர்கள் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரனை நேரடியாக சந்தித்து தமது ஆதங்கங்களை விவரித்தனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்த அரசாங்க அதிபர் சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் மற்றும் சிவில் அமைப்புகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து இந்த பிரச்சினைக்கு உரிய தீர்வினை பெற்றுத்தர உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் விபத்துக்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் கிளிநொச்சியின் பிரதான மற்றும் முக்கிய சந்திப்புகளில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். இவ்வருடத்தின் ஜனவரி மாதம் முதல் ஜூன் 21ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியில் இலங்கைக்கு வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 11 லட்சம் எல்லையை தாண்டியுள்ளது.
இந்த காலப்பகுதியில் ஒட்டுமொத்தமாக 11,04,354 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. ஜூன் 1 முதல் 21ஆம் தேதி வரையிலான 21 நாட்களில் மட்டும் 82,332 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளார்கள். அவர்களில் அதிகளவானோர் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ளார்கள். அதற்கு அடுத்தபடியாக ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 6,658 பேரும், சீனாவிலிருந்து 5,178 பேரும் வருகை தந்துள்ளார்கள். இந்த வருடத்தில் இதுவரை அதிகளவிலான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ளார்கள். ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 1,04,751 பேரும், ரஷ்யாவிலிருந்து 76,963 பேரும் வருகை தந்துள்ளார்கள். இந்த வருடத்தின் மாதம் ஒன்றில் பதிவான அதிகூடிய சுற்றுலா பயணிகளின் வருகை பிப்ரவரி மாதத்தில் பதிவாகியுள்ளதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையின் மனை விற்பனை மற்றும் நிர்மாணத் துறையில் முதன்மை நிறுவனமான ப்ளூ ஓஷனை நாடுங்கள். 2026ஆம் ஆண்டின் முதல் 5 மாதங்களுக்குள் இலங்கையின் ஏற்றுமதி துறை கணிசமான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதுடன் ஒட்டுமொத்த ஏற்றுமதி வருமானம் 7.3 பில்லியன் அமெரிக்க டாலர் எல்லையை தாண்டியுள்ளது. இலங்கை சுங்க திணைக்களம் வெளியிட்டுள்ள தற்காலிக தரவுகள் மற்றும் ரத்தினக்கல் ஆபரணங்கள் எரிபொருள் தயாரிப்புகளுக்கான மதிப்பிடப்பட்ட புள்ளி விவரங்களின்படி 2026 ஜனவரி முதல் மே வரையான காலப்பகுதியில் பொருட்கள் மற்றும் சேவைகள் ஏற்றுமதி வருமானம் 7,393.39 மில்லியன் அமெரிக்க டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது 2025ஆம் ஆண்டின் இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் 7.56% வளர்ச்சியாகும். வர்த்தக பொருட்கள் ஏற்றுமதி இக்காலப்பகுதியில் வர்த்தக பொருட்கள் மூலமான ஏற்றுமதி வருமானம் 5,758.44 மில்லியன் அமெரிக்க டாலர் வரை உயர்ந்துள்ளது. இது கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் 7.63% வளர்ச்சியாகும். சேவைகள் ஏற்றுமதி துறையும் நல்லதொரு வளர்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளதுடன் 1,634.95 மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானத்தை ஈட்டியுள்ளது. இது கடந்த வருடத்தை விட 7.31% உயர்வாகும். கடந்த மே மாதத்தில் மட்டும் நாட்டின் ஏற்றுமதி துறை பாரிய முன்னேற்றத்தை கண்டுள்ளது. 2026 மே மாதத்தில் மட்டும் வர்த்தக பொருட்கள் ஏற்றுமதி 18.25%, சேவைகள் ஏற்றுமதி 18.67% வளர்ச்சியடைந்துள்ளதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நாட்டின் பொருளாதார மீட்சிக்கும் அந்நிய செலவாணி இருப்பு அதிகரிப்பிற்கும் இந்த ஏற்றுமதி துறை வளர்ச்சி முக்கிய பங்களிப்பை வழங்கியுள்ளதாக பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் புதிய தென்னை பயிற்சிகையை ஊக்குவிக்கும் நோக்கில் தென்னம்பிள்ளைகளுக்கான விசேட காப்புறுதி திட்டம் ஒன்றை விவசாயம் மற்றும் விவசாயிகள் காப்புறுதி சபை அறிமுகப்படுத்தியுள்ளது. இயற்கை அனர்த்தங்கள் மற்றும் காட்டுச்சாணிகளின் அச்சுறுத்தல் போன்ற அபாயங்களினால் தென்னை விவசாயிகளுக்கு ஏற்படும் நட்டங்களை குறைப்பதே இதன் பிரதான நோக்கமாகும். இந்த காப்புறுதி திட்டத்தின் கீழ் சலுகை கட்டண கொடுப்பனவின் அடிப்படையில் வறட்சி, வெள்ளம் மற்றும் அதிக மழை, சூறாவளி மற்றும் மண்சரிவு, காட்டுச்சாணிகளின் தாக்குதல்கள் ஆகிய காரணங்களால் தென்னை பயிர்ச்செய்கைக்கு ஏற்படும் பாதிப்புகளுக்கு இழப்பீடு வழங்கப்பட உள்ளது. ஒரு தென்னம்பிள்ளைக்கு 40 ரூபாய் காப்புறுதி வாரி கட்டணமாக செலுத்துவதன் மூலம் வருடாந்தம் 550 ரூபாய் பெறுமதியான காப்புறுதி இழப்பீட்டு தொகையை பெற்றுக்கொள்ள முடியும். அதிகபட்ச காப்புறுதி காலமான 6 ஆண்டுகளுக்கு 875 ரூபாய் வாரி கட்டணத்தின் கீழ் ஒரு தென்னம்பிள்ளைக்கு வருடாந்தம் 12,450 ரூபாய் பெறுமதியான காப்புறுதி இழப்பீட்டை பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த காப்புறுதி திட்டத்தின் மூலம் இலங்கையில் உள்ள தென்னை விவசாயிகள் மிகவும் பாதுகாப்பான முறையில் தமது பயிர் செய்கையை நட்ட அபாயமின்றி முன்னெடுத்து செல்வதற்கான வாய்ப்பு ஏற்படும் என விவசாய மற்றும் விவசாயிகள் காப்புறுதி சபை எதிர்பார்ப்பு வெளியிட்டுள்ளது. இலங்கையின் வெள்ளம்பட்டி மற்றும் கடவத்தை ஆகிய பகுதிகளில் இடம்பெற்ற இருவேறு பேருந்து விபத்துகளில் சிக்கி பேருந்து சாரதி உட்பட 2 உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பு கோட்டையிலிருந்து அம்பாறை நோக்கி பயணித்த அம்பாறை டிப்போவுக்கு சொந்தமான இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து ஒன்று இன்று அதிகாலை 5:30 மணியளவில் வெள்ளம்பட்டி அம்பகக சந்தி பகுதியில் விபத்துக்குள்ளானது. பேருந்தை செலுத்திய சாரதிக்கு திடீரென ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாக பேருந்து கட்டுப்பாட்டை இழந்ததே இவ்விபத்துக்கு காரணமாகும். விபத்தில் பேருந்துக்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் சாரதி உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இதேவேளை கடவத்தை பேருந்து நிலையத்திற்குள் பேருந்து ஒன்று செலுத்த போது அங்கிருந்த பாதசாரி ஒருவர் மீது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இவ்விபத்தில் படுகாயமடைந்த ராகம பகுதியைச் சேர்ந்த 49 வயதுடைய நபர் ராகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக பேருந்தின் ஓட்டுநரை கடவத்தை போலீசார் கைது செய்துள்ளனர். இவ்விரு விபத்துகள் குறித்தும் வெள்ளம்பட்டி மற்றும் கடவத்தை போலீசார் தனித்தனியாக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ருகுணு பல்கலைக்கழகத்தின் மானுடவியல் மற்றும் சமூக அறிவியல் பீடத்தைச் சேர்ந்த சந்தலி தாரகா என்ற மாணவி டெங்கு காய்ச்சல் காரணமாக துரதிருஷ்டவசமான முறையில் உயிரிழந்துள்ளார்.
மாத்தறை தெனியாய பகுதியைச் சேர்ந்த இவர் உயிரிழப்பதற்கு முன் தனது தோழிக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பிய இறக்காமல் இருந்தால் வருவேன் என்ற கடைசி செய்தி அனைவரையும் நிகழ்ச்சி அடைய வைத்துள்ளது. இவரது மறைவு பல்கலைக்கழக சமூகத்தையே பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. மாத்தறை மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பகுதி டெங்கு அபாய வலய பகுதியாக காணப்படுவதால் வளாகங்களுக்குள் உடனடி டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். டெங்கு பரவும் அபாயம் அதிகமாக காணப்படும் 6 மாகாணங்களில் இன்று முதல் வரும் 26ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு விசேட டெங்கு ஒழிப்பு திட்டம் செயற்படுத்தப்படவுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. மனிதர்கள் நேரடியாக சென்று சோதனையிட முடியாத உயர்ந்த மற்றும் மறைவான இடங்களை கண்காணிப்பதற்காக ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் விசேட வேலை திட்டம் இன்று கொழும்பில் ஆரம்பிக்கப்பட்டது. இலங்கை விமானப்படை, கொழும்பு மாநகர சபை மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா செயலகம் ஆகியவை இணைந்து பொது சுகாதார பரிசோதகர்களுடன் இந்த ட்ரோன் சோதனைகளை முன்னெடுத்துள்ளன. நாட்டில் டெங்கு பரவல் தீவிரமடைந்துள்ள நிலையில் தங்களது பிள்ளைகள் மற்றும் அன்பானவர்களின் உயிர்களை பாதுகாப்பதற்காக சுற்றியுள்ள சூழலை சுத்தமாக வைத்திருக்குமாறு சுகாதார பிரிவினர் பொதுமக்களிடம் அவசரமாக கேட்டுக் கொண்டுள்ளனர். இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் கரவெட்டி கவுந்திலை புறப்படமாகவும் தச்சந்தோப்பு வீதியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி விநாயகம் சரஸ்வதி அவர்கள் 24/6/2026 அன்று இயற்கை எய்தினார். கண்டி புசல்லாவை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி மேனுவேல் அனி மேட்டில்டா ஆண்டனி அவர்கள் 23/6/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் காரைநகர் பாலாவுடையை புறப்படமாகவும் கொட்டப்புலத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு ஆறுமுகம் முருகவேல் அவர்கள் 23/6/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் குருநகரை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு பஸ்தியாம் பிள்ளை தேவஸ்தகாயம் வேதநாயகம் அவர்கள் 23/6/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.